மயக்கம் என்ன படத்துல யாமினி பிரெக்னென்ட்டா இருக்காங்கிறது வந்து எங்கேயுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கார்த்திக் வந்து நேஷனல் ஜியோகிராஃபில அவனோட அந்த மாஸ்டரோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு கோவம் வந்துரும். டிவிய போட்டு உடைச்சிட்டு இருப்பான். யாமினி தடுக்க வருவா. இவன் தெரியாம இப்படி தடுக்க வர யாமினிய அவ சும்மா தோள்ல தான் புடிச்சு தள்ளி விடுவான்னு நினைக்கிறேன். யாமினி போய் கீழ விழுந்துருவா. அவன் இன்னும் கோவத்துல டிவிய உடைச்சிட்டே இருக்கும்போது, இப்ப யாமினியோட கதறல் சத்தம் கேட்கும். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. வந்துட்டு, "டேய் பைத்தியம்! அவ பிரெக்னென்ட்டா இருக்காடா" அப்படிங்கிறத அங்க தான் ரிவீலே பண்ணுவாங்க ஆடியன்ஸ்க்குமே. இது வந்து செல்வராகவனோட ஒரு கான்ஃபிடென்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற ஃபிலிம் மேக்கர்ஸாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறத முன்னாடியே காமிச்சிட்டு, அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சீரியல் மியூசிக் ஒன்று போட்டுட்டு, அவளோட மதர்ஹுட்டை செரிஷ் பண்ணுற மாதிரியான ரியாக்ஷன்ஸை வச்சுட்டு, இப்போ இந்த சீனை ஷூட் பண்ணும் போதும் அவளோட வயிறு போய் அப்படியே எங்கேயாவது இடிக்கிற மாதிரிலாம் ரொம்ப நம்மளோட ட்ராமேட்டிக்காக நம்மளோட எமோஷன்ஸை வந்து வாங்கியிருப்பானுங்க. ஆனால் செல்வராகவன் அது பண்ணல. ஏன்னா அவருக்கு இருந்த கான்ஃபிடென்ட் என்னன்னா, லேட்டர் பார்ட் இதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் நான் ஒன்று வைக்க போகிறேன். எதுனா அந்த அந்த அபார்ட் ஆகி கீழே தரையில் ரத்தக்கரை படிஞ்சு அதை அவள் தேய்க்கும் போது 2 பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சீன் இருக்குல்ல, போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ், அப்படிப்பட்ட ஒரு சீன் அது.